மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அன்பு சொந்தங்கள். அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது. ஒரு பக்கம் எழுச்சி, ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி. 5 லட்சம் பேர் மதுரையில காசு கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுல என்னைய மதிப்பாங்களா? கடைக்கோடியில் உட்கார்ந்து இருக்கிற நான் விஐபியா, எனக்கு சேர் கொடுப்பாங்களா? எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு, என்னுடைய வாழ்வியல் முறையை காக்கக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கின்றீர்கள். இதிலே எச்சரிக்கை மணி அங்க போகும். முருகபெருமான் நல்லா பாருங்க, 6 படை சாதாரணமான வீடுகள் இல்லைங்க. நல்லா பாருங்க, எல்லா வீடுகளுக்கும் ஒரு தன்மை, அறிவு, ஞானம். பழனி என்னுடைய தந்தைக்கே நான் ஒரு தாரக மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறேன், அதற்கு ஒரு வீடு. திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே அமைதியாக இருப்பேன், அதற்கும் ஒரு வீடு. நல்லா யோசிச்சு பாரு. என தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா சூரசம்ஹாரம் பண்ணிடுவேன், அதற்கும் ஒரு வீடு. சூரசம்ஹாரம் செய்துவிட்டு அமைதியாக திருத்தணியில போயிருப்பேன், அதற்கும் ஒரு வீடு. ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் முருக பக்தர்களை எந்த வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த மாநாடு மூலமாக அவர்களுக்கு தெரியும். முதல் வீடு திருப்பரங்குன்றத்துக்கே நீ பிரச்சனை ஏற்படுத்தினா ஒரு வீடாக சென்று சூரசம்ஹாரம் செய்துவிட்டு மறுபடியும் அமைதியாக திருத்தணிக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த மாநாட்டில் ஒரு பெரிய செய்தியை நாம் சொல்லி இருக்கோம். என்னுடைய வாழ்வியல் முறையில் தலையிடாத, ஏன்னா நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ணல. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் பாருங்க ஐயா, எத்தனை கோடி மனிதர்கள் எந்த மதத்தை பின்பற்றாங்க பாருங்க. கிறிஸ்தவ மதம் 230 கோடி, கிறிஸ்தவ மதம் 200 கோடி, இந்து மதம் 120 கோடி. இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க, 190 கோடி பேர் இந்த உலகத்துல எந்த மதத்தையும் பின்பற்றாம இருக்கிறாங்க, அன்அஃபிலியேட்டடுங்கிறாங்க. 230 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, 200 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. 190 கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள், இந்து மதத்தை சார்ந்தவங்க 120 கோடி. எத்தனை நாட்டில் இருக்காங்க பாருங்க. இந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க எத்தனை நாட்டில் இருக்காங்க? கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை 120 நாடுகள்ல அவங்க பெரும்பான்மை. இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரை 53 நாடுகள் அவர்கள் பெரும்பான்மை. அன்அஃபிலியேட்டட், எந்த மதத்தையும் சாராதவன் 10 நாடுகள்ல அவர்களும் பெரும்பான்மை. ஆனா நான் இந்து மதத்தை சார்ந்தவன் 2 நாடுகள்ல மட்டும்தான் நாம் பெரும்பான்மையாக இருக்கின்றோம். இரண்டாவது, இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம், ஒரு இந்துவுக்கும் இந்த எழுச்சி இருக்கணுங்க ஐயா, ஒருத்தருக்கு இருக்கும். முன்னோர்கள் எப்படி இந்த வாழ்வியல் முறையை கட்டி காத்து பத்திரமாக நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனாங்களோ, அதே மாதிரி பத்திரமாக பாதுகாத்து நம்முடைய சந்ததியருக்கு நம்ம கொடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவதற்கும் இங்கே முருகர் மாநாடு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்கள், யாருக்கோ பிரச்சனை, எனக்கு இல்லை, அந்த பிரச்சனை நமக்கு வரும். எங்கேயோ கோயில் அடிக்கிறாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு வரும். யாரோ திருச்செந்தூர்ல கியூல போய் நிக்கிறவங்க மயங்கி விழுந்து சாகுறாங்க, பிரச்சனை நமக்கு வரும். எங்கேயோ கட்டணம் வசூல் பண்றாங்க, நமக்கு அது வரும். 6 படை வீடுகள், 5 லட்சம் பேர் கடந்த 4-5 நாட்கள்ல. நேற்று மட்டுமே 1.25 லட்சம் பேருங்க. 6 படையில் இருக்கக்கூடிய முருகபெருமானையும் இங்க வந்து அமைதியாக இந்து முன்னணியினுடைய வாலண்டியர்ஸ் மட்டுமே நின்று, ஒரு காவல்துறை அதிகாரி இல்லை, அமைதியாக தரிசித்து போறாங்க. ஆனா 6 படையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய் கொடுக்காம நீங்க சாமி இந்த மாதிரி பார்க்க முடியுமா? கேட்டு பாருங்க. இது நம்முடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் தட்டி கேட்கின்றோம். எதற்கு தமிழகத்தில் 2 சட்டங்கள் இருக்கிறது, இந்துவுக்கு ஒரு சட்டம், இந்து மதத்தை சாராதவர்களுக்கு இன்னொரு சட்டம். எதற்கு என்பதை கேட்பதற்காக மதுரை மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சொந்தங்கள், ஏதோ இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக, இந்து முன்னணியினுடைய பெரியவர்கள், அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு தெரியும் 2026 தேர்தலுக்கு இது சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட மக்களுக்கு நிதி வேண்டாம், சாமி வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டார். அது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, யார் சாமி யார் நிதி நீங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால இது அரசியலுக்காக கிடையாது. இது ஒரு மிக முக்கியமாக நாம் இந்த கூட்டத்திலே ஒன்றாக சேர்ந்திருப்பது நம்முடைய வாழ்வியல் முறையை மீட்டெடுப்பதற்காக, கேள்வி எழுப்புவதற்காக. இந்த ஒரு தீர்மானமே நம்முடைய வாழ்வியல் முறையை தட்டி எடுப்பதற்காக. அதனால்தான் அருமை சொந்தங்களே, நாம் இன்றிலிருந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்க வேண்டும். ஒரு பிரச்சனை என்றால் தட்டி கேட்கணுங்க ஐயா, நம்ம கண்டிப்பா பேசணும். தமிழகத்திலே 44,000 ஆலயங்கள், 44,000 தமிழ்நாடு அறநிலைத்துறை கீழ இருக்கு. எப்ப வந்துச்சு பாருங்க, 1925 போர்டா வந்துச்சு, என்டோமென்ட் போர்டா. 1951 சட்டமாக
வந்துச்சு. 5,25,000 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு அரசு இயந்திரம். 44,000 கோவில்கள் நிர்வாகம் செய்யப்படுகின்றது. 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில்கள் மட்டும் 344 கோவில்கள் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒழுக்கமாக அறநிலைத்துறையினுடைய செயல்பாடு இருக்கான்னு நீங்க கேட்டுப்பாரு. பணம் இருப்பவனுக்கு ஒரு மாதிரி, பணம் இல்லாதவருக்கு ஒரு மாதிரி கேள்வி கேட்டுப்பாரு. அதையெல்லாம் மாற்ற வேண்டும். ஒரு புதுவிதமாக ஆன்மீகத்தை முன்வைத்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி மட்டுமல்ல, ஆன்மீகத்தை முன்வைத்து இந்த சமுதாயம் தன்னை வழிநடத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முருகன் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்கள். அதனால் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருமே முருக பக்தர்களாக வந்திருக்கிறீங்க. ஆனா போகும் பொழுது வீர பாகுவாகவும் நாங்க போறோம் அப்படிங்கிற வருத்தம் கூடாது. இந்த மதுரை மண்ணிலிருந்து திரும்பி செல்லும் பொழுது நமக்கு அந்த உணர்வு வேண்டும். 230 கோடி கிறிஸ்தவர்கள் என்று சொன்னேன். கடந்த 10 ஆண்டுகள்ல கிறிஸ்தவ மக்கள் தொகை உலக அளவில் 12 கோடி உயர்ந்திருக்கிறது. 200 கோடி இஸ்லாமியர்கள் என்று சொன்னேன். கடந்த 10 ஆண்டுகள்ல இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை 35 கோடி உயர்ந்திருக்கிறது. 2050 முடியும் பொழுது, 55 முடியும் பொழுது இந்த உலகம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக, இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே நேர்கோட்டு பாதையில் போனா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக 2055 மாற இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பாருங்க, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மொத்த கிறிஸ்தவர்களை விட வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிகம். மோர் நம்பர் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஆர் இன் நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா than in the whole of Europe. அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கலாச்சார சின்னங்கள் எங்கேயும் யார் அழிக்கக்கூடாது. ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது. மதம் மாறினவங்களை திரும்பி கொண்டு வர வேண்டும். 120 கோடி இருக்கக்கூடிய உலகத்தில் இன்னைக்கு 4வது பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கின்ற நம்முடைய சமுதாயம் தொடர்ந்து இதே போல இருக்கணும். காரணம், இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் வேறு, ஆன்மீகம் வேறு, இலக்கியங்கள் வேறு என்று பிரித்திருக்கின்றார்கள். ஆனால் நம்ம ஊரில் அப்படி பிரிக்க முடியாது. எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்கு. தமிழும் ஆன்மீகமும் இலக்கியமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே கலவையாக இந்த வாழ்வியல் முறையில் இன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் நம்ம பாடுறோங்க. 20 நிமிஷம் நம்ம பாடணும். இது முருகனுக்காக பாடக்கூடிய ஒரு பாட்டா? கேள்வி நம்பர் 1. இல்ல இது ஒரு மந்திர நூலா? இந்த நூலுக்குள்ள ஒரு மந்திரம் இருக்கு. சில பேர் அதையும் சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி கந்த சஷ்டி கவசத்தை மட்டும் பாடினீங்கன்னா போதும், இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிடும். இது 3 விதமாக இலக்கியமாக பார்க்கின்றார்கள், பக்தியாக பார்க்கிறாங்க, ஆன்மீகமாக பார்க்கிறாங்க. கந்த சஷ்டி கவசம், கந்தங்கிறது என்னங்கய்யா? நம்முடைய தொப்புள் கொடி எங்க இருக்கோ அங்கே இருந்து 2 இன்ச் கீழே வந்தீங்கன்னா நாபி கமலம் இருக்குங்க. உடம்பிலே சில இடத்துல மட்டும்தான் நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் அங்கே மட்டும்தான் போய் எண்ட் ஆகுதுங்க ஐயா, பாதங்களில் கைகளில். அதே போல தொப்புளுக்கு கீழே 2 இன்ச்சில் அது போய் நிற்குது. அதை பழைய தமிழில் 18ஆம் நூற்றாண்டில் சென்னி மலையில் இந்த நூலை முதலாக சுப்பிரமணிய சாமிக்கு முன்னாடி ஏற்றிய பொழுது தேவராய சுவாமிகள் அவர்கள் கந்த என்று குறிப்பிட்டது நம்முடைய தொப்புள் கொடிக்கு கீழே இருக்கக்கூடிய 2 இன்ச் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி சஷ்டி. இன்னைக்கு சஷ்டி ஒரு நாளாக கொண்டாடுகின்றோம். ஆனால் பழைய தமிழில் சஷ்டி என்றால் அது சட்டி. எப்படி அந்த தொப்புள் கொடிக்கு 2 இன்ச்சுக்கு கீழே உள்ள பார்த்தீங்கன்னா அந்த பகுதி சட்டி போல இருக்கும். கந்த சஷ்டி கவசம் அப்படின்னா தொப்புள் கொடிக்கு 2 இன்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டி போன்ற அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக பாடப்பட்ட